ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்குற ஹிந்தி திரைப்படம் மேரி ஹஸ்பண்ட் கி பீவி. இந்த படத்தை இயக்குனது முடாசர் அசீஸ், ரைட்டிங் முடாசர் அசீஸ், வாஷு பாக்னானி. இந்த படத்தில் நடித்தது அர்ஜுன் கபூர், பூமி பெட்னேக்கர், ரகுல் பிரீத் சிங். முக்கியமான கேரக்டர் 3 பேர் முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காங்க. சக்தி கபூர்லாம் வந்து அர்ஜுன் கபூருக்கு அப்பாவை நடிச்சிருக்காரு. முகேஷ் ரிஷி வந்து பூமி படேக்கருக்கு வந்து அப்பாவை நடிச்சிருக்காரு. ஸோ முக்கியமான கேரக்டர் இவங்க தான். மற்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காமெடி பேஸ் தான் இருந்துச்சு. ஸோ இந்த மேரி ஹஸ்பண்ட் கி பீவி என்னென்னா என்னோட கணவனோட பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி கதையோட பேர் வருது. ஸோ இதில் வந்து கதையோட பகுதிக்கு போயிடலாம். ஸோ அர்ஜுன் கபூர் வந்து அங்குர் சத்தா. ஃபஸ்ட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடி வந்து அவர் வந்து கொலை பண்ணோம். பூமி பெட்னேக்கர் வந்து பிரப்ளின்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. இந்த பிரப்ளின் வந்து எடுத்தோன்னே அவரை வந்து கொலை பண்ணுவாங்க. கொலை பண்ணி அவரை வந்து கழுத்து நெரிச்சு சாவடிக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அப்போ அவர் தூக்கத்துலேருந்து எழுந்துப்பார். அப்போது அவரோட டைவர்ஸ் பத்திரத்தை போய் பார்ப்பாரு. பார்த்தா இந்த பூமி பெட்னேக்கர் வந்து டைவர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ முன்னாள் ஒய்ஃபான பிரப்ளின் வந்து கனவுலேயும் தொல்லை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வரும். இந்த அந்தாரா கண்ணான்ற ராகுல் பிரீத் சிங்கை வந்து இவர் வந்து லவ் பண்ணுவார். பழைய காலேஜ் மேட்டாக இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அவர் லவ் பண்ணி கல்யாண லெவலுக்கு போயிடும். ஸோ இப்போ அந்த கல்யாண லெவலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா இந்த பூமி பெட்னேக்கரை வந்து இவர் சந்திக்க நேரிடும். அதுவும் வந்து அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் ஆகிருக்கும். ஆனால் இவரெல்லாம் ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ அங்குரை வந்து நீ என் கூடவே இரு அப்படின்வாங்க. இப்போ வந்து கல்யாணம் ஆன ஸ்டேஜில் இருக்காங்களா இல்லையான்ற மாதிரி ஒரு 2 கட்ட ஸ்டேஜில் இருக்கும்போது இந்த ராகுல் பிரீத் சிங்கோட லவ் வந்து அவங்களுக்கு தெரிய வரும் அந்த பூமி பெட்னேக்கருக்கு. இப்போ ஸோ இந்த ராகுல் பிரீத்திக்கும் இந்த அர்ஜுன் கபூருக்கும் கல்யாணம் ஆச்சா இல்லையா, இல்லை இந்த பழைய முன்னாள் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா தடையாக இருக்காங்களா இல்லையன்றது தான் செகண்ட் ஹாஃபு. ஸோ இப்போ அவங்க லவ் நிறைவேறி கல்யாணம் பண்ணாங்களா இல்லையன்றது தான் படத்தோட கிளைமேக்ஸு. ஸோ இப்போ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு கூட இந்த அங்குர் பண்ணுற காமெடிலாம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. லவ் ப்ரப்போஸ் பண்ண இந்த அந்தாராக்கு வந்து எப்படி அங்குர் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாரு, இந்த பூமி பெட்னேக்கர் பிரப்ளினுக்கு வந்து பஞ்சாப் ஃபேமிலியான இவங்களுக்கு எப்படி லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாரு, அதெல்லாம் வந்து காமெடியாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு மேட்டர் பண்ணுற மாதிரி ஒரு சீன், ஒரு காமெடி வரும். அப்போ வந்து இந்த பூமி பெட்னேக்கர் வீட்டில் வந்து இரும்புறதோ ரகுல் பிரீத் சிங் வந்து இரும்புறதோ அந்த ஒரு காமெடி நல்லாச்சு. மற்றபடி இந்த படத்தில் காமெடின்னு சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. படத்தோட கிளைமேக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரெடிக்டபுளாக இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து காமெடி ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு பார்த்தா கொஞ்சம் ஒரு 4-5 சீன் வந்து காமெடியாக இருந்துச்சு. பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இந்த பிரப்ளினுக்கு வந்து ஷாருக் கான் மாதிரி பாட்டு, மோமத்தின் பாட்டு பாடுவார். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அன்யூஷுவலாக இருந்துச்சு. ஸோ இந்த படமே வந்து சுமாரான படம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது என்னோட கருத்து தான். ஏதாவது கமெண்ட் தான் நீங்கள் சொல்லுங்கள், நான் அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.